தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான விபத்துகள் நடக்குது. ஆனா அதுல பாதிக்கப்படுற எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றாங்களா, இல்ல பாதியிலேயே மாயமா மறைஞ்சு போறாங்களா? இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன்னா, நம்ம ஈசிஆர் சாலையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட இந்த கதையை கேட்டா, அடுத்த தடவை உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது உங்க முதுகுத்தண்டு சும்மா ஜில்லுன்னு ஈரமாகிடும். சென்னை ஈசிஆர் சாலை. நேரம் நள்ளிரவு 12:30. வானம் பயங்கரமா இருண்டு போயிருந்துச்சு. பேய் மழைன்னு சொல்வாங்களே, அப்படி ஒரு அடைமழை. அந்த சாலை முழுக்க ஒரு அமானுஷ்யமான அமைதி. தூரத்துல எரிகிற தெருவிளக்குகள் கூட நடுக்கத்துல மின்னிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கார்த்திக், 24 வயசு, ஐடி பையன். ஆஃபீஸில் லேட் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு களைப்பா வீட்டுக்கு கிளம்பினான். அவன் கண்ணுல தூக்கம், மனசுல வீட்டுக்கு போய் சேரணுங்கிற அவசரம். தன்னோட பைக்கை 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிட்டு வரான். மழை துளிகள் அவன் ஹெல்மெட் கண்ணாடியில மோதி பார்வையை மறைக்குது. அவனுக்கு தெரியாது, இன்னும் ஒரு சில நொடிகள்ல அவன் வாழ்க்கை ஒரு பெரிய சூனியத்துல சிக்கப் போகுதுன்னு. திடீர்னு அந்த இருட்டுல இருந்து மின்னல் வேகத்துல ஒரு கருப்பு நாய் வண்டிக்கு குறுக்க பாஞ்சுது. கார்த்திக் நிலை குலைஞ்சு போனான். ஐயோன்னு கத்திக்கிட்டே சடன் பிரேக் போட்டான். படார்! ரோடு ஈரங்கிறதால டயர் கிரிப் கிடைக்காம வண்டி ஸ்கிட்டாச்சு. கார்த்திக் தூக்கி வீசப்பட்டு ரோட்ல இருந்த கான்கிரீட் டிவைடர் மேல தலையில பலமா மோதி விழுந்தான். ஹெல்மெட் கண்ணாடி உடைஞ்சு செதறிச்சு. மண்டையிலிருந்து ரத்தம் பீறிட்டு அடிக்குது. அவன் உடம்பு முழுக்க தாங்க முடியாத வலி. மெல்ல மெல்ல அவன் கண் முன்னாடி உலகம் இருள ஆரம்பிச்சுது. அவன் மயக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவன் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு வண்டி வந்து நிக்கிற சத்தம். விபத்து நடந்த சரியா 2வது நிமிஷம். அந்த ரோட்ல வேற எந்த வண்டியும் இல்ல. யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணல. ஆனா சைரன் சத்தமே இல்லாம ஒரு பழைய வெள்ள நிற ஆம்புலன்ஸ் பனி மூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒரு பேய் மாதிரி உருவாகி வந்து நின்னுச்சு. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து 2 பேர் இறங்கினாங்க. பார்க்க நர்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. ஆனா அவங்க கண்ல கருணை இல்ல, ஒரு மிருகத்தனம் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. டேய், ஆளு உசிரோட இருக்கானா பாரு, ஒருத்தன் கேட்டான். இன்னொருத்தன் கார்த்திக்கோட நாடி துடிப்பை பிடிச்சு பார்த்தான். பல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு மாப்பிள, சரக்கு ஃப்ரெஷ்ஷு, தலையில மட்டும்தான் அடி, கிட்னி லிவர் எல்லாம் பக்காவா இருக்கும். முதலாளிக்கு இன்னைக்கு ஜாக்பாட் தான். கேட்டிங்களா? அவங்களுக்கு இவன் ஒரு மனுஷன் இல்ல, வெறும் சரக்கு. அடுத்த நிமிஷமே ரத்த வெள்ளத்துல கிடந்த கார்த்திக்க ஒரு அரிசி மூட்டைய தூக்கி வீசுற மாதிரி ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி போட்டாங்க. கார்த்திக் லேசா முணங்குனா. தண்ணி தண்ணி. அதுக்கு அந்த நர்ஸ் என்ன பண்ணான் தெரியுமா? தண்ணி கொடுக்கல. தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு ஊசியை எடுத்து அவன் கழுத்துல இறக்குனா. அது வலி நிவாரணி இல்ல, மசில் ரிலாக்சன்ட். அதாவது உடம்புல இருக்கிற தசைகளை எல்லாம் செயலிழக்க வைக்கிற மருந்து. இத போட்டா கண்ணு முழிச்சுதான் இருக்கும், காது கேட்கும், ஆனா கத்த முடியாது, விரல கூட அசைக்க முடியாது. கதவு மூடுற சத்தம் கேட்டுச்சு. அடுத்த சில நொடிகள்ல அந்த ஆம்புலன்ஸ் அந்த இடத்த விட்டு மாயமா மறைஞ்சு போச்சு. ரோட்ல கார்த்திக்கோட உடைஞ்ச ஹெல்மெட்டும் இரத்த கரையும் மட்டும்தான் சாட்சி. விடிஞ்சது. கார்த்திக்கோட அப்பா ராமலிங்கம் ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்காரு. சார், நேத்து நைட்டு ஈசிஆர்ல ஒரு ஆக்சிடென்ட். என் பையன் கார்த்திக் இங்க அட்மிட் ஆகியிருக்கானா சார்? நர்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு, இல்லையே சார், நேத்து நைட்ல இருந்து ஈசிஆர்ல இருந்து எந்த கேஸும் வரலையேன்னு சொல்றாங்க. அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இல்லம்மா, ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த டீ கடைக்காரர் சொன்னாரு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஏத்திட்டு போச்சுன்னு. இங்க இல்லனா வேற எங்கம்மா போயிருப்பான்? அப்பல்லோ, குளோபல், மியாட்னு சென்னையில இருக்கிற 50 ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டாரு. எங்கேயுமே கார்த்திக் இல்ல. கடைசியா நம்பிக்கை இழந்து போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல போய் நின்னாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிக்கு இது ஒரு சாதாரண மிஸ்லிங் கேஸ் கிடையாது. ஏன்னா
கடந்த 6 மாசத்துல மட்டும் அதே ஈசிஆர் சாலையில இதே மாதிரி 12 பேர் விபத்துக்கு அப்புறம் காணாம போயிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே தனியா பைக்ல போன இளைஞர்கள். இன்ஸ்பெக்டர் ரவி அந்த இடத்துல இருந்த ஒரு சிசிடிவி கேமரா காட்சியை எடுத்து பார்த்தார். மழை பெய்ததால காட்சி தெளிவா இல்ல. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த கேமரா ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி கிளிச் ஆச்சு. சரியான நேரத்துல அந்த வண்டி நம்பர் பிளேட் மட்டும் தெரியல. சார், இது சாதா ஆம்புலன்ஸ் இல்ல சார். இவங்க வண்டியில ஹைடெக் ஜாமர் வச்சிருக்காங்க. வண்டி பக்கத்துல வந்தாலே ஸ்கேமரா, மொபைல் சிக்னல் எல்லாம் கட் ஆகிடும். அதனால தான் கார்த்திக் ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. ஆனா குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போவான். அந்த வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஜூம் பண்ணி பார்த்தப்போ அந்த ஆம்புலன்ஸ் கண்ணாடியில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது தெரிஞ்சது. அது ஓம் சக்தி வாட்டர் சப்ளை அப்படின்னு ஒரு லோகோ. விசாரிச்சு பார்க்கும்போது அது செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு பழைய வாட்டர் கம்பெனி. 3 வருஷமா மூடி கிடக்கிற ஒரு இடம். போலீஸ் டீம் துப்பாக்கியோட கிளம்பினாங்க. நானும் அவங்க கூட போனேன். அந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல இருந்துச்சு. உள்ள நுழையும் போதே மூக்குல ஒரு நாற்றம் அடிச்சது. அது குப்பை நாற்றம் இல்ல, மருந்தும் இரத்தமும் கலந்த ஒரு குமட்டல் நாற்றம். அந்த குடவுனுக்குள்ள பார்த்த காட்சி எந்த ஒரு மனிதனாலையும் ஜீரணிக்க முடியாத காட்சி. அது ஒரு குடவுன் இல்ல, அது ஒரு கசாப்பு கடை. ஒரு ஓரத்துல ஐஸ் பெட்டிகள் வரிசையா அடுக்கி வச்சிருந்துச்சு. அதுக்கு மேல மார்க்கர் பேனால எழுதி இருந்துச்சு, கிட்னி ஏ பாசிட்டிவ் 5 lakhs, லிவர் அர்ஜென்ட் 15 lakhs, கார்னியா 2 lakhs. அங்க இருந்த டேபிள்ல ரத்தம் தோய்ஞ்ச கத்திகள், அறுவை சிகிச்சை கருவிகள் எல்லாம் சிதறி கிடந்துச்சு. அந்த அறையோட நடுவுல ஒரு பழைய துருப்பிடிச்ச இரும்பு டேபிள். அதுல கார்த்திக் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். அவன் கை கால்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. அவன் கண்ணு முழிச்சு தான் இருந்துச்சு. ஆனா அவனால அசைய முடியல. அவன் கண்ணுல வடிஞ்ச கண்ணீர் காது வழியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவன் பக்கத்துல டாக்டர் கோட் போட்ட ஒருத்தன் கையில சிகரெட் பிடிச்சுக்கிட்டு போன்ல பேசிட்டு இருந்தான். சார், பார்ட்டி ரெடி. இன்னும் 10 நிமிஷத்துல சரக்கு பேக் பண்ணிடுவேன். பணம் ரெடியா இருக்கா? சிங்கப்பூர் ஃப்ளைட் மிஸ் ஆகிடக்கூடாது. இதை கேட்டப்போ ரத்தம் கொதிச்சது. ஒரு மனுஷனோட உயிரை இவங்க வெறும் சரக்கா பாக்குறாங்க. அந்த போலி டாக்டர் சிகரெட்டை கீழே போட்டுட்டு கார்த்திக்கோட வயித்துல ஒரு மார்க்கர் பேனாவை வச்சு கோடு போட்டான். அறுக்க போற இடத்த மார்க் பண்றான். கத்தி அவன் தோலை தொட்டது. டோன்ட் மூவ், போலீஸ்! இன்ஸ்பெக்டர் ரவி கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள பாஞ்சாரு. துப்பாக்கி சத்தம் அந்த குடவுனையே அதிர வச்சது. அந்த கும்பல் தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா போலீஸ் அந்த இடத்தையே வளைச்சு பிடிச்சிருந்தாங்க. 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. விசாரணையில பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளிவந்துச்சு. இந்த கும்பல் பழைய லாரி, வேன் மேல எல்லாம் ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டி ஹைவேஸ்ல ரோந்து சுத்துவாங்க. விபத்து நடந்தா போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க போயிடுவாங்க. இவங்க ஆம்புலன்ஸ்ல உயிர் காக்கிற கருவி ஒண்ணு கூட இருக்காது. உயிர் எடுக்கிற கத்தி மட்டும்தான் இருக்கும். கார்த்திக் அதிர்ஷ்டசாலி, பிழைச்சிட்டான். ஆனா இன்னும் எத்தனையோ கார்த்திக் வீடு திரும்பவே இல்லாம போயிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சார், ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா வர்றது நல்ல ஆம்புலன்ஸா இல்ல கெட்ட ஆம்புலன்ஸான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கவனமா கேளுங்க, இது உங்க உயிரை காப்பாத்தலாம். 1. நம்பர் பிளேட். உண்மையான ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதுல G அப்படின்னு கவர்மெண்ட் சீல் இருக்கும். பிரைவேட் ஆம்புலன்ஸ்னா நம்பர் பிளேட் வெள்ளையா இருந்தாலும் வண்டி புதுசா சுத்தமா இருக்கும். 2. உபகரணங்கள். வண்டிக்குள்ள ஏறின உடனே சுத்தி பாருங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கான்னு பாருங்க. இந்த போலி ஆம்புலன்ஸ்ல உள்ள வெறும் ஸ்ட்ரெச்சர் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. 3. பணியாளர்கள். உண்மையான பாராமெடிக்கல் ஸ்டாஃப் முதல்ல உங்க காயத்துக்கு கட்டு போடுவாங்க, பிபி செக் பண்ணுவாங்க. ஆனா இந்த கடத்தல் கும்பல் எடுத்த உடனே ஊசி போட ட்ரை பண்ணுவாங்க. அப்படி யாராவது உடனே ஊசி போட வந்தா தடுத்துருங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லுங்க. 4. ட்ராக்கிங். எப்பவுமே தனியா டிராவல் பண்ணும்போது உங்க லொகேஷனை வீட்டில் யாருக்காவது ஷேர் பண்ணிக்கிட்டே போங்க.
கடைசியா ஒன்னு சொல்றேன். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்வாங்க. ஆனா கலியுகத்துல யமன் ஆம்புலன்ஸ்லயும் வருவான், போலீஸ் வேஷத்திலையும் வருவான். உஷாரா இருங்க. சந்தேகமா இருந்தா 108க்கு கால் பண்ணுங்க. அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு தெரியாத வண்டியில ஏறாதீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒரு உயிரை காப்பாத்தலாம். இது உங்கள் நோயர் ஸ்டோரி டெல்லர். அடுத்த வீடியோல இதைவிட இருண்ட ஒரு ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க.